நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னா, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபியோட வந்திருக்கேங்க. நீங்க வழக்கமா பன்னீர் பால்லயோ, இல்ல சோயாவிலயோ செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி கொண்டைக்கடையில இந்த சன்னா தால் பன்னீர் செஞ்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சூப்பரான பன்னீரை நம்ம செய்யலாம். அதை வச்சு ஒரு ரெசிபியும் ரெடி பண்ணலாம். வாங்க, ஓவர் நைட் நம்ம இந்த சன்னா தாலை நல்லா ஊற வச்சிடலாம். காலையில அதை அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா வடிச்சிருங்க. வடித்த பிறகு அதோட ஜூஸ் தனியாக, அதோட சக்கை தனியாக தனித்தனியாக வந்துடும். அதை தனித்தனியாக பவுலில் செப்பரேட்டாக சேவ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க சன்னா தால் செய்கிறதுக்கு தேவையான பேஸ். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு அடிக்கடமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி அல்வா பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுங்க. இதுதான் பதம். இதை கிரீஸ் பண்ணின ஒரு ட்ரேயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு நல்லா செட் பண்ண விட்டுறலாம். ஒரு 2 மணி நேரம் இருந்தாலே நல்லாவே செட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சன்னா தால் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சமைக்கும் போது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நீங்கள் மசாலாலாம் சேர்க்காம நார்மலாக கூட ஸ்டோர் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வடித்து வச்ச சக்கையை நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். அதுவுமே தனியாகவே கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சன்னா தாலை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த சன்னா தால் பன்னீரை தேவைப்படும் போது நம்ம கிரேவியாவோ இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியாவோ செய்யலாம். உங்களோட இஷ்டம் தாங்க. இப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த சன்னா தால் பன்னீர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் டைப்பு ஒரு லஞ்ச் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு வழக்கம் போல் கடாயில் பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி போட்ட பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, கோஸு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன். உங்களுக்கு பட்டாணி இருந்தாலும் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சன்னா தால் பன்னீரையும் எல்லாம் மிக்ஸ் சேர்த்துட்டு வடித்த சாதத்தை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சன்னா தால் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான, அதுவுமே ஹைலி ரிச் ப்ரோட்டீன் நிறைந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற இந்த வித்தியாசமான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.